நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கோயில் வர்ணவிலைக்கு தேவையான ஏசியன் பெயிண்ட்ஸ் அல்டிமா கலர் கோட்ஸ் விவரங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த கலர் கோட்ஸ் எல்லாமே முக்கியமான கலர் கோட்ஸ். நிறைய பேர் நிறைய கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் என்னென்ன கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நாங்கள் என்னென்ன கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கலர் கோட்ஸுமே ஏசியன் பெயிண்ட் கலர் கோட்ஸ். இந்த கலர் கோட்ஸ் விவரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க ஒவ்வொரு கலர் கோட்ஸாக பார்க்கலாம். நண்பர்களே, முதலாவது கலர் கோடாக நம்ம வந்து 8253ங்கிற கலர் கோடை பார்க்குறோம். 8253ங்கிறது பிளாக்கு. இந்த பிளாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரே ஷேடில் இருக்கும். இதோட கொஞ்சம் வந்து ஹச்டி பிளாக் சேர்த்திங்கன்னா, ஹச்டி பிளாக் ஸ்டெயினர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டாக இந்த பிளாக் கலர் கிடச்சிரும். நண்பர்களே, நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது அல்டிமா கோல்டு. இது 1 லிட்ரு வந்து 1200 வரும். நீங்கள் வந்து பொம்மைகளுக்கு அலங்கார வேலை செய்கிறப்ப அந்த கிரீடம், நகைகள், புடவையில் உள்ள பார்டர் டிசைன்லாம் வந்து கலர் வைக்கிறதுக்கு இந்த கோல்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சில பேர் வந்து எம்ஆர்எஃப் கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அல்டிமா கோல்டு தான் யூஸ் பண்ணுறோம். நண்பர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரைட் ஒயிட்டு. இதுவும் அல்டிமா கலர் தான். இதுக்கு வந்து கலர் கோடு கிடையாது. பிரைட் ஒயிட்டுன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இந்த பிரைட் ஒயிட்டு தான் கோயில் வேலையிலேயே ரொம்ப அதிகமாக தேவைப்படுற கலரு. இந்த ஒயிட் கலர் வச்சு நீங்கள் வந்து பிங்க் கலர், லைட் க்ரீன், லைட் ப்ளூ, நீங்கள் என்னென்ன கலரு கலக்கணும்னு விரும்புகிறீங்களோ இந்த ஒயிட் இருந்தால் தான் முடியும். அதனால் வந்து பிரைட் ஒயிட் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். இதுக்கு கலர் கோடு கிடையாது. அல்டிமா பிரைட் ஒயிட்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. நண்பர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா X155. X155ங்கிறது பாசி பச்சை. இந்த பாசி பச்சையில் வந்து நீங்கள் க்ரீன் ஸ்டெயினர் கலந்தீங்கன்னா பஸ்கிரீன் பச்சை கிடைக்கும். இல்லைன்னா இதை நீங்கள் டைரெக்டாக பாசி பச்சையாகவே யூஸ் பண்ணிக்கலாம். X123ங்கிறது கிரிம்சன் கலரு. இந்த கிரிம்சன் கலர் இருந்தால் போதும், நீங்கள் ப்ரௌன் கலர் கலந்துக்கலாம். இந்த கிரிம்சனோட ஒரு சொட்டு பிளாக் ஸ்டெயினர் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் அண்ட் டார்க் கலர், அதாவது ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடச்சி போயிடும். கோயில் மதில் செவத்தில் மாணிக்கப்பட்டையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாணிக்கப்பட்டை போடுறதுக்கு இந்த கிரிம்சன் கலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 8085ங்கிறது பியூர் ரெட்டுங்க. ரெட் இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால் ரெட் கலர் ரொம்பவும் முக்கியம். (7325) 7325ங்கிறது டார்க் ப்ளூ. இதாங்க டார்க் ப்ளூ. டார்க் ப்ளூ இந்த கலரை அடித்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். (7510) லைட் க்ரீனுங்க. பொதுவாக வந்து லைட் க்ரீன் கலக்கணுன்னா ஹச்டி க்ரீன் ஸ்டெயினர் இருந்தால் போதும். ஹச்டி க்ரீன் ஸ்டெயினரை ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணும்போது லைட் க்ரீன் உங்களுக்கு கிடச்சி போயிடும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு அதிகமாக லைட் க்ரீன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ரெடிமேட் கலராக வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும் போது மட்டும் இந்த கலர் கோடை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கலர் டார்க் வைலட்டுங்க. 7149ங்கிறது தான் அந்த கலர் கோடு. நான் சொல்கிற கலர் கோட்ஸ் எல்லாமே ஏசியன் பெயிண்ட்ஸ் அல்டிமா கலர் கோட்ஸ். இங்கே பாருங்கள், இதான் வந்து டார்க் வைலட்டு. இதோட ஹச்டி வைலட் ஸ்டெயினர் இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் டார்க் வைலட் கிடைக்கும். 7149ங்கிறது தான் இந்த கலர் கோடு.
நண்பர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்குறது X104. X104ங்கிறது லெமன் எல்லோ. லெமன் எல்லோ வந்து ஒரு முக்கியமான கலருங்க. லெமன் எல்லோ இருந்தால் தான் நீங்கள் வந்து லைட் எல்லோ கலக்க முடியும். லைட் எல்லோ வந்து முக்கியமான கலர். இந்த லெமன் எல்லோ இல்லாமல் நீங்கள் கோயில் வேலையை ஃபினிஷ் பண்ண முடியாது. 7158ங்கிறது லைட் வயலட் ஷேடுங்க. இந்த லைட் வயலட் சைடு கொஞ்சம் ப்ளூ ஷேடில் இருக்கும். இந்த லைட் வயலட் சைடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதையும் நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்குங்க. X159ங்கிறது மின்ட் கிரீனுங்க. கோயில் வர்ண வேலையில் இந்த X159 இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதுவும் ஒரு முக்கியமான கலருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கலர் X109. இது வந்து கோல்டன் மஞ்சள். கோல்டன் எல்லோ கலர் வந்து ஒரு முக்கியமான கலருங்க. கோல்டன் எல்லோ கலர் இருந்தால் தான் நீங்கள் அம்பர் கலர் கலக்க முடியும். எல்லோ அம்பர் கலர் கலக்கிறதுக்கு கோல்டன் மஞ்சள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டன் எல்லோவோட கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் சேப்பு சேர்க்கும்போது எல்லோ அம்பர் கலர் கிடைக்கும். X106ங்கிறது எல்லோ அம்பர் கலர். பொதுவாக கோல்டன் எல்லோ இருந்தால் போதும், நம்ம அம்பர் கலர் கலந்துக்கலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு நிறைய அம்பர் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கலர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கலர் கோட் 0526. 0526ங்கிறது ஆரஞ்சு ஒரு முக்கியமான கலருங்க. நண்பர்களே, இது வரைக்கும் நான் உங்களுக்கு 15 கலர் கோட்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த கலர் கோட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் கோயில் வர்ண வேலையை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.